பிரைஸ் லார்ட். இந்த ஜூலை மாதம் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 1ஆம் சங்கீதத்தினுடைய 3வது வாக்கியம் சொல்லுகிறது, அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி. ஆமாங்க, இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்ய போகிறார். எதிலுமே குறை என்பது இருப்பது கிடையாது. காரணம், நீங்க கர்த்தரை முதலாவது நிறுத்துவீர்கள் என்று சொன்னால், கர்த்தரை முதன்மைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் நன்மையானதை செய்து முடிப்பார், நன்மையான காரியங்களை செய்வார். நீங்க செய்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அதான் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார்ல. முதலாவது நாம தேவனை தேடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்ய தேவனுடைய தேவனாய் இருக்கிறார். ஆமென். எப்படி அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்படுறானா, அதுக்கு மேல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஸோ நீர்க்காலில் ஓரமாய் நடப்படுகிறதான வாழ்க்கை என்பது இந்த வேத புத்தகத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது, இதன் மீது பிரியம் வைக்கும் பொழுது, இதிலே நாம் தியானத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவன் தான் நீர்க்காலில் ஓரமாய் நடப்படுகிறதான ஒரு மனுஷன். இதுதாங்க ஜீவ ஊற்று, வசனம் என்கிறதான ஜீவ ஊற்று இதுதான். நம்முடைய வாழ்க்கைக்கு தாகம் தீர்க்கிறதான ஜீவ தண்ணீர் இதுதான். இதன் மேலே நான் நாட்டம் கொண்டு இருப்பேன் என்று சொன்னால், நான் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டதான ஒரு மனுஷனாக இருப்பேன். அந்த வசனம் சொல்லுகிறது, நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து. அதாவது இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டான கனிகளை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தேவனாகிய கர்த்தர் தருவது நிச்சயமான ஒரு காரியம். நாம் அதற்கு செய்ய வேண்டியது தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின் மீது பிரியமா இருக்கணும், இதுல தியானமா இருக்கணும். இதன் மீது பிரியமாக தியானமாக எந்த ஒரு மனுஷன் இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் ஏற்ற காலகட்டத்தில் ஏற்ற கனியை, அதாவது ஆசீர்வாதத்தை, நன்மையை நிச்சயம் தருவார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அது நிச்சயம் வரும். அது தாமதித்தாலும் அது நிச்சயமாக வரும். அது பொய் சொல்லாது. அல்லேலூயா. அது நிச்சயமாக உங்களிடத்துல கடந்து வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு அடுத்து சொல்லுகிறது, தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில குறை என்பதே இருக்காரு. கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டானா அவனுடைய வாழ்க்கையில இலைகளானது உதிரவே உதிராது. தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருப்பார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கும். அவன் செய்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த முதல் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்துல, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன். அதாவது துன்மார்க்கர் இடத்துல உட்காராத, நிக்காத, நடக்காத, எதையும் செய்யாத, கர்த்தருடைய வேதத்தை சுமந்து ஓடிக்கொண்டிரு. கர்த்தரோடு கூட இருந்து நீ செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். நீங்கள் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பீர்கள். நீங்கள் செய்கிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.